அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டையும் 4-5 தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிறணும். கழுவிட்டு வந்தாச்சு. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம் 1 டீஸ்பூன், 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 4-5 பூண்டு பழ தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறணும். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1, வெங்காயம் நல்லா வதங்கணும். பருப்பு சோறுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும். மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு. அரிசியும் பருப்பு சேர்ந்து 1.5 டம்ளர் இருந்தது, இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒலை நல்லா கொதிச்சு வரட்டும். ஒலை கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சுக்கிறணும். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. சோறு ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு அப்படியே 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம்.